ஹாய் ஹலோ அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சில்லி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வாங்க. இட்லி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடல மாவு ஒரு கப் எடுத்துக்கலாங்க. மைதா மாவு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இட்லி முக்கி பொரிக்கிறதுக்கு அளவுக்கு மாவு கரைச்சிக்கலாங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. மாவு கரைச்சி எடுத்தாச்சுங்க. பொரிக்கிற தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் இட்லி இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. குழந்தைகளெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியான சிக்கன் சில்லி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இந்த மாதிரி பொன்னிறமாகும் வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாங்க. இட்லி சின்னதாக வேணுங்க, சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய துண்டுகளாக வேணுங்க, பெருசாக துண்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. கேப்சிகம், பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சோயா சாஸ், டொமாட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், வினிகருங்க. கடாய் வச்சுக்கோங்க. இட்லி பொரிச்ச எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு 10 துண்டு பூண்டு, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் வெங்காயம் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இட்லிக்கு ஏற்கனவே உப்பு போட்டாச்சுங்க. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. கேப்சிகம் ஒரு 2 கேப்சிக்கங்க. ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. சோயா சாஸ் 2 ஸ்பூன், சில்லி சாஸ் 1.5 ஸ்பூன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவும் போட்டுக்கலாங்க. காரம் வேணும்னு இருக்கிறவங்க நிறையாவும் போட்டுக்கலாங்க.
டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூனுங்க. வினிகர் 1 ஸ்பூனுங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேங்க. அது ஊற்றிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி ஒரு கொதி வந்ததும் பொரித்து வச்சுருக்கிற சில்லி போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. குழந்தைகளெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல உப்பு புளிப்பு காரம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாங்க. வெங்காயத்தாள் இருந்தால் வெங்காயத்தாள் போட்டுக்கலாங்க. இல்லாட்டி கொத்தமல்லி போட்டுக்கோங்க. சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.